பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இதன் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் வைத்த முத்திரையிட்ட தேவன் நம்மளை முத்திரைத்திருக்கிறார். உரிமைங்கிற அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். நமக்கு ஆண்டோடைய பிள்ளைங்கிற அத்தாரிட்டி, அந்த அதிகாரம், அடையாளம், அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்போ முத்திரையிடப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இருதயத்தில் ஆவியை வைத்த தேவன் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார். பாருங்கள், நமக்கு ஆண்டவரை எப்போது இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, ஆண்டவரை எப்போது நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, அப்பே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார். அந்த உள்ளார்ந்த ஒரு மனசுக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். இன்னும் ஆவிக்குரிய வழி நடத்துதலில் நம்மளை ஆவியானவர் அழகாக நம்மளை கொண்டு செல்கிறார். ஆமேன். மாமிசத்தின்படி நடக்காதபடி ஆவிக்கேற்றபடி நடக்க நாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கே போகணும், என்ன வரணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாத்தையுமே நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ஆழ்த்தத்துவமுடையவர். அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அச்சாரத்தை கொடுத்த தேவன், நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் அந்த வரப்போகிற ஆண்டோடைய மகிமை, அந்த மகிமைக்கு நமக்கு உறுதித்தன்மை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு நாம் ஒவ்வொருவரும் விசேஷத்த பாத்திரமாய் ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்மளை முத்திரித்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நங்கூர மாதிரி நம்மளுக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதைவிட விலை மதிக்க முடியாத சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் இதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரம் என்ற அர்ப்பணிப்போட ஆண்டவர் நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் முற்றிலுமாக ஆண்டவருடைய நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்படே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்கு நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் ஆண்டவரே அப்பா 12ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்பா நாங்கள் கைட்டுச்சுக்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கொடுந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தையும் ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்துள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி அப்பா நீர் எங்களை முத்திரித்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளையாய் வைத்து வைத்திருக்கிறீர். ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமாய் வைத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, உலகம் தோற்றம் உருவாத்துக்குமே எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் மாத்திரம் நிறைவேற அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.